தங்கச்சந்தை முறைகேடுல ஈடுபட்டு கிட்டத்தட்ட 21,000 கோடிக்கும் மேல லாபம் ஈட்டின 9 நிறுவனங்களை செபி தடை பண்ணியிருக்காங்க. இத பத்தி இன்னும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலமாவே பங்குச்சந்தையில நிறைய முறைகேடுகள் நடக்கிறதையும் நிறைய பேர் அதன் மூலமா ஸ்கேம் பண்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செபியும் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை அவங்க மேல எடுத்துட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியா தான் இந்த ஒரு ஆக்ஷன் செபியினால எடுக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டு யாரு மேல வைக்கப்பட்டிருக்கு, இதுல என்ன ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிஎன்பி மெட்லைஃப் இன்சூரன்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல தான் இந்த முறைகேடு நடந்திருக்கு. இதுக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னா சச்சின் டாகுலி அப்படின்னு சொல்லப்படுறவரு அந்த நிறுவனத்துல ஈக்விட்டி டீலரா இருந்திருக்காரு. அவரோட சகோதரரான தேவாஸ் தாக்லி அப்படிங்கிறவரு இன்வெஸ்டக் அப்படிங்கிற நிறுவனத்திலையும் ஈக்விட்டி சேல்ஸ் டீலரா இருந்திருக்காரு. இந்த 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குறிப்பா பிஎன்பி மெட்லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில என்னெல்லாம் உள்ள நடக்குது, நிறுவனத்துல இருக்கக்கூடிய ரொம்ப கான்பிடென்ஷியலான விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்க முதலீடு செய்ய போறாங்க, எங்க இருக்கிற முதலீடுகள் எல்லாம் திரும்ப பெற போறாங்க மாதிரியான ரொம்ப கான்பிடென்ஷியலான விஷயங்களை இவங்க தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 நிறுவனங்களோட பங்குகள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி பங்குச்சந்தையில இவங்களோட வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்காங்க. இவங்களோடது மட்டும் இல்லாம டிஆர்பிஎல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனம், அதை சேர்ந்த சந்தீப் சம்பார்கர் அப்படிங்கிறவரும் WDPL அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் அதோட டைரக்டர் உள்ளிட்ட 9 பேர் இதுல தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறுவனங்கள் அதாவது டிஆர்பிஎல், WDPL இந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க மூலமா தான் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நிறுவனத்தோட தகவல்களை அந்த நிறுவனத்துல உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேரை முன்னாடியே வாங்குறதோ இல்லை விற்கிறதோ செபியினுடைய ஆக்ட் படி ஒரு தவறான விஷயம். செபியினுடைய ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனா அப்படி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சச்சின் டாகுலி மேல வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு. இவர் மட்டும் இல்லாம இவருக்கு தொடர்புடைய கிட்டத்தட்ட 9 பேர் மேலும் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. இவங்க மேல இந்த ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத செபி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு 3 ஆண்டுகள் இவங்களோட டிரான்சாக்ஷன் ஷேர் மார்க்கெட்ல இவங்களோட டிரான்சாக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்றாங்க. கடந்த 2021 ஜனவரி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஜூலை மாசம் 2024 வரைக்கும் இவங்களோட ஷேர் மார்க்கெட்ல இவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நோட் பண்றாங்க. அதுதான் இவங்க இவ்வளவு பெரிய முறைகேடுல ஈடுபட்டது தெரிய வருது. இவங்க ஒரு பங்குகளை வாங்குறதா இருக்கட்டும் இல்ல விற்கிறதா இருக்கட்டும், அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது அந்த பிஎன்பி மெட்லைஃப் நிறுவனத்தோடைய ஷேர் மார்க்கெட்ல அவங்க பங்குகள் எந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட்ல இருந்திருக்கு அப்படிங்கிறதும், இவங்க அதை எப்ப வாங்கியிருக்காங்க எப்ப வித்திருக்காங்க, இந்த 9 பேரோட நடவடிக்கை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் செபி அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி இவங்க நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் இவங்க இந்த குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இது செபியினுடைய ஒரு ரெகுலேஷன்ஸ்க்கு வயலேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அதனால இவங்க மேல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இல்லீகலா அவங்க சம்பாதிச்ச கிட்டத்தட்ட 21,000 கோடி ப்ராஃபிட் இந்த 3 வருஷத்துல மட்டுமே இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அந்த பணத்தை செபி சீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 9 தரகர்களுமே இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்ல அதாவது பங்கு வர்த்தகத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்னு தடையும் விதிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு நிறுவனத்துல இந்த மாதிரி உயர்மட்ட பதவியில இருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு செபி நிறைய ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அதையும் மீறி இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது குறித்து பிஎன்பி மெட்லைஃப் நிறுவனம் அவங்க தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா செபியினுடைய நடவடிக்கைக்கு நாங்க முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்க தரப்புல இருந்து என்ன ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை எவிடன்ஸ் வேணும்னாலும் நாங்கள் செபிக்கு ப்ரொவைட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கோம். அதே மாதிரி தவறு செஞ்சவா யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் வர்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.